ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில நம்ம மனோஜையும், ரோகிணியும் வச்சு ஷூட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறப்பல, அதாவது ஆடுக்கு அந்த ஆட நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றப்பல, இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணா நிறைய ஆர்டர் வரும் அப்படிங்கிறப்பல, சரின்ட்டு நம்ம சந்தோஷம் கூட சேர்ந்துட்டு டைரக்ஷன் பண்றாப்புல, எடுத்து இன்ஸ்டால விட்டா பார்த்தா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதே நேரத்தில வந்துட்டு நம்ம ரோஹிணியோட முன்னால முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி எனக்கு இவன் இவன் இந்த மாரி இதெல்லாம் பார்த்தேன் நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இம்மீடியட்டா பணம் வேணும் அப்படிங்கிறாப்புல. பணம்லாம் தர முடியாது அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வீட்டுக்கு வராப்புல மலைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் குடுக்குறாப்புல. அப்புறம் வந்து இனிமேல் குடிக்காம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. வழக்கம் போல விஜய் ஆண்டி வந்து முத்து குடிக்கிறத வந்து நிப்பாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்தலா பேசுறாப்புல. இங்கிட்டு மனோஜ் வந்து அதையும் வந்து வழிமொழிகிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டுல நம்ம முத்து வந்து மீனாட்ட வந்து பேசிக்கிறாப்புல. இனிமேல் நல்ல நாளுக்கு மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அ அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த சாமி தான் சைலன்ட்டா இருந்துச்சுல்ல நான் சொல்லும்போது அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அங்க நம்ம சீதாவும் வர இந்த மாரி ஆஃப ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு நர்ஸ் வந்து அமௌண்ட்ட வந்து கை வச்சுட்டாப்ல அப்படிங்கிறாப்புல. உண்மைய வந்து மறைச்சா இந்த மாரி தான் ஆகும். ஒரு நாள் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப இதா போகும் அப்படிங்கிறாப்புல. நம்ம மீனாவுக்கு குத்துது. மீனா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி நான் வர்றேன் அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போறாப்புல. அங்க அவங்க அம்மா வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்கிறாப்புல. பட் இருந்தாலும் ரோஹிணியோட லைஃப்ப வந்து நீ தான் சேவ் பண்ணுவ அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரின்ட்டு நீங்க வெளியில போங்க நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாப்புல. அதே நேரம் வித்யா வீட்டுக்கு வர அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.